நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு குரல் இருக்கு இல்லையா? நமக்கே தெரியாம நம்மள பத்தி தப்பு தப்பா பேசி நம்மளோட தன்னம்பிக்கைய குறைக்கிற ஒரு குரல். ஆனா கவலைப்படாதீங்க. அந்த உள்மன விமர்சகர எப்படி நமக்கு ஆதரவான ஒரு கோச்சா மாத்துறதுன்னு தான் நாம இப்போ ஒன்னா சேர்ந்து பார்க்க போறோம். இந்த குரல் உங்களுக்கு நல்ல பரிச்சயமான ஒண்ணுதான். யோசிச்சு பாருங்க, நீங்க புதுசா ஏதாவது ஒண்ண முயற்சி பண்ணும்போது வேணாண்டா உன்னால முடியாதுன்னு சொல்லி தடுக்கும். ஒருவேளை ஜெயிச்சிட்டா கூட இது ஏதோ லக்ல நடந்ததுதான்னு நம்மளையே நம்ப விடாது. உண்மை என்னன்னா இந்த குரல் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு. அதனால நீங்க இதுல தனியா இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி. அந்த நெகட்டிவான உள்மன பேச்ச ஒரு பாசிட்டிவான நமக்கு கை கொடுக்கிற வழிகாட்டியா மாத்த முடியுமா? கண்டிப்பா முடியும். அதுக்கான ஒரு சூப்பரான வழியை தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க உள்ளே போகலாம். சொல்லப்போனா ஒரு எதிரிய ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவனோட பலம் பலவீனம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த உள்மன விமர்சகர் எந்தெந்த வேஷத்துல நம்மகிட்ட வராருன்னு முதல்ல நாம அடையாளம் காணணும். அதுதான் அதோட பவரை குறைக்கிறதுக்கான முதல் ஸ்டெப். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க விமர்சகர் இந்த வடிவங்கள்ல எதுல அதிகமா பேசுறாரு? எல்லாத்துலயும் 100க்கு 100 மார்க் வாங்கணும்னு எதிர்பார்க்கிற பெர்ஃபெக்ஷனிசம், இல்லனா உங்க திறமை மேலேயே சந்தேகப்பட வைக்கிற சுயசந்தேகம், இல்லனா ஒரு சின்ன தப்ப ஊதி பெருசாக்கி பயமுறுத்துற பேரளவு சிந்தனை, இதுல எது உங்களுக்கு ரொம்ப பழக்கமா இருக்குன்னு கவனிங்க. இதுல இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோம் இருக்கே, அது ரொம்பவே பவர்ஃபுல்லானது. நீங்க எவ்ளோதான் ஜெயிச்சாலும் சரி, எவ்ளோ பெரிய பாராட்டு வாங்கினாலும் சரி, மனசுக்குள்ள நான் இதுக்கு தகுதி இல்லாதவன், சீக்கிரமே நான் ஒரு டுவாக்கூருன்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு ஒரு பயம் ஓடிக்கிட்டே இருக்கும். இது அந்த விமர்சகரோட ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதம். ஓகே, இப்போதான் நம்ம ஒரு முக்கியமான திருப்புமுனைக்கு வரோம். அதாவது அந்த விமர்சகரோட குரல் ஒலிக்க ஆரம்பிச்சதோ அத உடனே நம்பாம கொஞ்சம் தள்ளி நின்னு, ஓ, இது அந்த விமர்சகரோட குரல் அப்படின்னு கவனிக்க கத்துக்க போறோம். இந்த விழிப்புணர்வு தான் மாற்றத்துக்கான முதல் சாவி. இந்த 4 படிகளை கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. முதல்ல, உங்களுக்குள்ள நீங்க எப்படி பேசிக்கிறீங்கன்னு அமைதியா கவனிங்க. 2வது, அந்த பேச்சு உங்களுக்குள்ள என்ன மாதிரியான உணர்வுகளை தூண்டுதுன்னு நோட் பண்ணுங்க. 3வது, அது திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் சொல்லுதான்னு பாருங்க. கடைசியா, ரொம்ப முக்கியமா, இது உண்மையிலேயே நமக்கு உதவக்கூடிய ஒரு ஃபீட்பேக்கா இல்ல வெறும் ஆதாரமில்லாத விமர்சனமானு பிரிச்சு பார்க்க கத்துக்கோங்க. இந்த வித்தியாசம் ரொம்ப சிம்பிள். ஒரு நல்ல ஃபீட்பேக் எப்படி இருக்கும்னா, அடுத்த முறை இந்த வேலையை இன்னும் கொஞ்சம் திட்டமிட்டு செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும். ஆனா விமர்சகர் என்ன சொல்வார் தெரியுமா? நீ எப்போதுமே இப்படித்தான், உன்னால எதையுமே உருப்படியா செய்ய முடியாதுன்னு மொத்தமா நம்மளே குற்றம் சொல்லும். இந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே பாதி விளையாட்டு நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துரும். சரி, விமர்சகரோட குரலை அடையாளம் கண்டுட்டோம். அது பேச ஆரம்பிக்கும்போது நாம என்ன செய்யணும்? அமைதியா இருக்க போறதில்ல. அதுக்கான சில எளிமையான ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த வழிகள் இதோ. முதல் வழி இதுதான். அந்த விமர்சனத்தோட சண்டை போடாம அதுக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கிற உணர்வை மட்டும் ஏத்துக்கிறது. இது கேட்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம், ஆனா இது உண்மையிலேயே வேலை செய்யும். இப்படி நீங்க சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்க அந்த விமர்சனத்தோட மல்லு கட்டல. அதுக்கு பதிலா நீ பயப்படுற, நீ கவலைப்படுறன்னு எனக்கு புரியுதுன்னு அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறீங்க. இத செஞ்ச உடனேயே அதோட தீவிரம் குறைய ஆரம்பிச்சு மொத்த கண்ட்ரோலும் உங்க கைக்கு வர ஆரம்பிக்கும். 2வது வழி ஒரு டிடெக்டிவ் மாதிரி மாறுறது. உங்க விமர்சகர் சொல்ற ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் அப்படியே நம்பாம அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு தைரியமா கேள்வி கேட்கணும். இந்த கேள்வியை கேட்டா போதும், உங்க கவனம் உணர்ச்சிகள்ல இருந்து உண்மைகளை நோக்கி நகர ஆரம்பிக்கும். நான் எப்போதுமே தப்பு பண்றேன் நீ விமர்சகர் சொன்னா, நீங்க சரியா செஞ்ச விஷயங்களை உங்க மனசு தானா தேட ஆரம்பிக்கும். அந்த ஒரு கேள்வி அந்த பொய்யான வாதத்தை சுக்கு நூறா உடைச்சிடும். 3வது வழி உங்களுக்கு நீங்களே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறுறது. உங்க நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இதே மாதிரி கஷ்டப்பட்டா அவருக்கு நீங்க எப்படி ஆறுதலா பேசுவீங்களோ அதே அன்பையும் அதே கருணையும் உங்களுக்கும் நீங்க காட்டணும். இந்த ஒரு கேள்விய உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க. உங்க உள்மன உரையாடலோட டோனே மொத்தமா மாறிடும். ஒரு கடுமையான ஜட்ஜ் மாதிரி இல்லாம ஒரு சப்போர்ட்டிவான அக்கறையான ஒரு நண்பனா உங்க குரல் மாறும். இந்த ஒரு கேள்விக்கு அவ்ளோ சக்தி இருக்கு. 4வது ரொம்ப ரொம்ப முக்கியமான வழி இதுதான். உங்க மனசுல வர்ற எண்ணங்கள் எல்லாமே வெறும் தற்காலிகமானவைதான். அதுதான் நீங்கங்கிற நிரந்தரமான உண்மை கிடையாதுன்னு எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்க, ஒரு கெட்ட எண்ணம் வந்ததுனாலயோ இல்ல ஒரு விஷயத்துல தோத்து போனதுனாலயோ உங்க மதிப்பு ஒருபோதும் குறைஞ்சிடாது. எண்ணங்கள் எல்லாம் வானத்துல போற மேகம் மாதிரி அது பாட்டுக்கு வரும் போகும். ஆனா நீங்க அந்த வானம் மாதிரி எப்பவும் நிலையானவர். இதுவரைக்கும் நாம அந்த விமர்சகர் பேசும்போது என்ன செய்யணும்னு பார்த்தோம். அதாவது டிஃபென்ஸ் ஆடினோம். இப்போ நம்ம எப்படி ஒரு சப்போர்ட்டிவான உள்மன கோச்சை நமக்குள்ளேயே உருவாக்கி அந்த நட்பை எப்படி பலப்படுத்துறதுன்னு பார்க்கலாம்.
இந்த பழக்கங்கள் எல்லாம் உங்க உள்மன கோச்சையை ரொம்பவே பலப்படுத்தும். தினமும் கொஞ்ச நேரம் தியானம் செஞ்சா எண்ணங்களை கவனிக்கலாம். சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடினா தன்னம்பிக்கை தானா வளரும். ரொம்ப கஷ்டமா இருந்தா நம்பிக்கையான நண்பர்கள்கிட்டயோ இல்ல ஒரு நிபுணர்கிட்டயோ பேசுறது உங்களுக்கு ஒரு புது பார்வையை கண்டிப்பா கொடுக்கும். பாருங்க, உங்க உள்மன விமர்சகர் ஒருவேளை முழுசா காணாம போகாம இருக்கலாம், ஆனா இனிமே அது உங்க வாழ்க்கைய ஆட்டி படைக்க முடியாது. இந்த வழிகளை பயன்படுத்தி அந்த விமர்சன குரலை அடக்கி உங்களுக்கு நீங்களே ஒரு சிறந்த கோச்சாகவும் ஒரு உற்ற நண்பளாகவும் மாற முடியும். அந்த மாற்றம் உங்க கையில தான் இருக்கு.